வணக்கம் தமிழகம். இன்னைக்கு உங்கள்கிட்ட ப்ரோலைஃப் சொல்றா the one of the most powerful MLM பிராண்டோட பிளான பத்தி டீடைல்டா போர்டுல சொல்ல போறோம். சோ கவனமா இந்த பிளான முழுக்க கேளுங்க. அதுக்கப்புறம் ப்ரோலைஃப உங்களோட டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில உங்களோட கரியரா சூஸ் பண்ணுங்க. We are always here to support you. Okay team, come. So 7200 SV பில்ட் பண்ணிட்டோம்னா நீங்க ப்ரோ லைஃபோட மைக்ரோ பிரான்சைசியா மாறலாம். இது லைஃப் டைம் பிரான்சைசி. இதுக்கு இயர்லி ரினியூவல், மந்த்லி இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாதான் இந்த ஐடி அப்படியே இருக்கும். இந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே ப்ரோ லைஃப்ல பிளான்ல கிடையாது. 7200 SV பண்றதுக்கு ப்ரோ லைஃப் கிட்ட இன்னைக்கு 18 பொருள் இருக்கு. இந்த 18 பொருள நீங்க எஸ்பி பேஸ்ல பில் பண்ணும்போது கிட்டத்தட்ட 11,000ல இருந்து 15,000 இதுக்குள்ளதான் பில்லிங் அமௌண்டே வரும். அப்ப கிட்டத்தட்ட 50 to 60% சேல்ஸ் வால்யூம் டிபி பில்லிங் மேல நமக்கு இருக்கு ஆல்ரெடி. கிட்டத்தட்ட எம்ஆர்பில இருந்து கிட்டத்தட்ட 10 to 15% டிஸ்கவுண்ட்ல தான் ஆல்ரெடி எஸ்பி பில்லிங்கே வருது. இப்படி ஒன் டைம் நீங்க பில் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் a லைஃப் டைம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ப்ரோ லைஃப். அதுக்கப்புறம் நார்மலி எம்எல்எம்ல எல்லா இடத்துலயும் பண்ற மாதிரி நீங்க இங்க டைரக்டா புதுசா ஒரு பிரான்சைசியா ரெக்கமெண்ட் பண்ணீங்க. 7200 எஸ்பில அவர் பில் பண்ணாங்க. இதோட 30% உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் கமிஷனா இந்த கம்பெனி நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 AM ல இருந்து 9 AM குள்ள உங்களுக்கு வருமானம் வந்துடும். கிளியரா பாருங்க. ஒரே ஒரு என்ட்ரி, ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரே ஒரு பிரான்சைசி தான் நீங்க சொன்னீங்க. 7200 எஸ்பி பில்லிங் வந்துட்டாங்க. அதுக்கு உங்களுக்கு 30% டைரக்ட் ரெஃபரல் கமிஷன். இந்த ரெஃபரன்ஸ்க்கு டைரக்டா வந்துடும். அப்ப கிட்டத்தட்ட 2160 ரூபாய் இவ்வளவு அமௌண்ட் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் சேல் மேல ப்ரோ லைஃப்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இங்க மேட்சிங் இந்த மாதிரி எந்த விஷயமும் நம்ம பிளான்லே கிடையாது. இதுக்கப்புறம் உங்களோட 30% ஏறி போகணும்னா நீங்க புதுசா ரேங்க்ல வரணும். இப்ப நெக்ஸ்ட் ரேங்க் சொல்றது அஃபிலியேட். 7200 எஸ்வில வந்தாலே நீங்க கம்பெனியோட அசோசியேட். அப்பதான் 30% உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வருது. அதுக்கப்புறம் நீங்க அஃபிலியேட் ஆகணும்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த வாய்ப்பை நீங்க 5 ஆளுக்கு டைரக்டா கொடுக்கணும். அவர் எந்த எஸ்வில வர்றாங்க இங்க விஷயமே கிடையாது. 5 டைரக்டா கொண்டு வாங்க. இல்லைன்னா டோட்டல் உங்க டைரக்ட் ரெஃபரன்ஸ்ல வர்ற எஸ்வி 16,000 இருக்கணும், 16,000 இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க அஃபிலியேட்டா மாறிடுவீங்க. எப்ப அஃபிலியேட்டா மாறிட்டாங்களோ அந்த டேட்ல இருந்து உங்களோட ரெஃபரன்ஸ் பெர்சன்டேஜ் 40 மாறிடும். இந்த டைம்ல உங்களோட 7200 எஸ்விக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கிற அமௌண்ட் 2880, 2880 rupees. நினைச்சு பாருங்க. 2160 கிடைச்சதுல இருந்து எவ்வளவு ஹைப் ஜஸ்ட் ஒரு ரேங்க் மாறதுல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரேங்க் சொல்றது சீனியர் அஃபிலியேட். இதுக்காக +5 5 ஆளுக்கு கூட நீங்க என்ன பண்ணணும், டைரக்டா இந்த பிசினஸ் கொண்டு கொடுக்க வேணும். இல்லைன்னா 14,000 எஸ்வி அப்படின்னா 7200 எஸ்வியோட 2 பிரான்சைஸ் வந்துட்டாலே உங்களுக்கு சீனியர் அஃபிலியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிளஸ்ஸா ஒரு என்ன கண்டிஷன் வருதுன்னா, உங்க டீம்ல இருக்கிற ஆளுங்களில ஏதாவது 2 லெக்ல இருந்து ஒரு அஃபிலியேட்டை நீங்க கிரியேட் பண்ணணும். அப்படின்னா டோட்டல் 2 அஃபிலியேட்ஸ் உங்க டோட்டல் டீம்ல இருந்து எங்கேயாவது 2 டிஃபரெண்ட் லெக்ல வந்துட்டோம்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் 45 ஆயிடும். இப்படியே நெக்ஸ்ட் ரேங்க்ல மில்லியனர் அஃபிலியேட் ஆகிறோம்னா உங்களோட பெர்சன்டேஜ் 50. அதுக்கு என்ன கண்டிஷன்னா, நீங்க இப்படியே புதுசா 5 ஆளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேண்டியது. இல்லைன்னா 12,000 எஸ்வி அப்படின்னா 2 கார்பரேட் ஐடி வந்தாலே வந்துடும். அதுக்கு பிளஸ்ஸா உங்க டோட்டல் டீம்ல இருந்து 2 டிஃபரெண்ட் லெக்ல இருந்து 2 சீனியர் அஃபிலியேட்டை கிரியேட் பண்ணணும். அப்படி நீங்க 50%ல போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரேங்க் சொல்றது பில்லியனர் அஃபிலியேட். அங்கேயும் +5 or 10,000 எஸ்வி. 10,000 எஸ்வினா ஒரு கார்பரேட் ஐடி, ஒரு என்டர்பிரைஸ் ஐடி வந்தாலே 10,000 எஸ்வி ஆயிடும். பிளஸ் உங்க டோட்டல் டீம்ல இருந்து 2 ஆளுகளை மில்லியனர் அஃபிலியேட்டா நீங்க இரேஸ் பண்ண வேண்டியது. அப்போ 55%ல வந்துடும். இதுக்கப்புறம் டாப் லெவல் ரேங்க் சொல்றது ட்ரில்லியனர். இதுதான் நம்ம கம்பெனியோட டாப் ரேங்க் ட்ரில்லியனர் சொல்றது. இந்த டைம்ல உங்களோட பெர்சன்டேஜ் 60 மாறிடும். இந்த டைம்ல நீங்க +5 or just 9,000 SV
பிளஸ் உங்க டோட்டல் டீம்ல இருந்து 2 நண்பர்களை நீங்க பில்லியனரா மாத்தணும். இதுதான் கண்டிஷன். இப்படியே 60% நீங்க பெர்சன்டேஜ் இருக்கும்போது ஒரு 7200 SV உங்களால டைரக்ட் ஸ்பான்சர்ஷிப்ல வந்ததுன்னா உங்களோட இன்கம் சொல்றது 4320. நினைச்சு பாருங்க சார் டீம், ஒரு 12000 ரூபாய் என்ட்ரி அடிச்சுட்டாலே கார்பரேட் ஐடி 7200 SV வரணும். ஒரு 12,000 rupees என்ட்ரியில உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் டைரக்ட் ரெஃபரன்ஸ்ல இருந்து 4320 ரூபாய் வருதுன்னா அந்த டீம்ல நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு டைரக்ட் ரெஃபரன்ஸ்ல நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 to 9 வருமானம் வருது. இதுதான் டைரக்ட்ல பேஸ் லெவல் பாட்டம் லெவல்ல இன்ஸ்பயர் பண்றதுக்கு தகுந்த லெவல்ல இருக்கிற ஒரு இன்கம் டீம். MLMல டைரக்ட் மட்டும் கொண்டு வந்தா நம்மளால நெட்வொர்க் பெரிய லெவல்ல பண்ண முடியாது. அப்ப நம்ம டீம்ல இருந்து கூட ரெஃபரன்ஸ்ல நமக்கு வருமானம் இருந்தா தான் நெட்வொர்க்ல நம்ம வந்ததுக்கு பிரயோஜனம் இருக்கும். அப்ப எல்லாரும் கேட்பாங்க, இவ்வளவு ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, அப்போ டீம்ல நடக்கிற பிசினஸ்ல நமக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு தான் டீம் இப்படியே ரேங்க் போட்டிருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி வர்றதுல அசோசியேட் தான், அதுக்கப்புறம் அஃபிலியேட்ல 40, சீனியர் அஃபிலியேட்ல 45, மில்லியனர் அஃபிலியேட்ல 50, பில்லியனர்ல 55, ட்ரில்லியனர்ல 60. ஒரு எக்ஸாம்பிள்ல தெளிவா சொல்லிடுறேன். இப்ப நீங்க இந்த பிராண்ட்ல வந்திருக்கீங்க, நீங்க கம்பெனியோட ஒரு மில்லியனர் அஃபிலியேட் அப்படின்னா 50% தான் உங்களோட ரெஃபரன்ஸ். இப்போ உங்களோட சார்பாக புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க, அதுக்கு உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரன்ஸ் கிடைச்சது. நீங்க 2வது ஆளை கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு மேலேயும் உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரன்ஸ் கிடைச்சது. நீங்க 3வது ஆளையும் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவரு புதுசா ஒரு ரெக்கமெண்ட் பண்றாங்க 7200ல, இவருன்னா அசோசியேட் நம்ம இந்த ரேங்க்ல இருக்காங்க. அப்ப இவரோட பெர்சன்டேஜ் 30. நீங்க மில்லியனர்ல 50 இருக்கீங்க, 7200க்கு இவருக்கு 30% கிடைச்சது. டீம்ல நடக்கிற பிசினஸ் ஆனதுனால 30 இவருக்கு போனதுனால டோட்டல் 60 கொடுக்கிறது கம்பெனி ரெடி. நீங்க 50ல இருக்கீங்க, அப்ப 30 மைனஸ் 50 20. அப்ப இதுல இருந்து 20% உங்களுக்கு டீம் டிஃபரன்ஸ் இன்கமா வரும். இதுதான் செகண்ட் இன்கம், டீம் டிஃபரன்ஸ் இன்கம் சொல்லுவாங்க, இல்லைன்னா கேப் இன்கம் சொல்லுவாங்க. அது 20% வரும். அதுவும் சிங்கிள் என்ட்ரி வந்தா போதும். டீம் இங்கேயும் A டீம், B டீம், C டீம் சொல்லி நிறைய வந்தாதான் கிடைக்கும். அப்படி இல்ல, சிங்கிள் என்ட்ரி வந்திருக்கு 7200, 30% இவருக்கு போயிருக்கு, மீதி பேலன்ஸ் 20% அப்படின்னா 1440. இவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு சிங்கிள் டீம்ல என்ட்ரி வந்ததுல கிடைச்சிருக்கு. இப்ப B சொல்ற ஆளு நீங்க அஃபிலியேட் நினைச்சிடுங்க, அப்படின்னா B யோட பெர்சன்டேஜ் 40. அப்போ ஆல்ரெடி 7200 SV ல பியும் ஒரு புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கானா அவருக்கு 40 கிடைச்சிடும். அதோட பேலன்ஸ் 10% உங்களுக்கு, அப்படின்னா 720 rupees உங்களுக்கு இதுல இருந்து சிங்கிள் என்ட்ரி மேல இருக்கும். இப்ப C சீனியர் அஃபிலியேட்டா இருக்காங்க 45, அப்போ ஆட்டோமேட்டிக் இவரோட பெர்சன்டேஜ் 45. இவரு புதுசா ஒரு ஆளை கொண்டு வராங்க, ஆட்டோமேட்டிக்கா 45% இவருக்கு போயிடும், மீதி 5% உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். தட் இஸ் 360 rupees. இப்படியே 360 இருந்து கிட்டத்தட்ட 2880 ரூபாய் வரைக்கும். தட் மீன்ஸ் டிஃபரன்ஸ்ல கிட்டத்தட்ட நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ உங்க டீம்ல நீங்க பில்லியனர் ட்ரில்லியனர், உங்க டீம்ல பில்லியனர் இருக்குது. அப்ப பில்லியனர் லெக்ல இருந்து உங்களுக்கு 5% வந்துட்டே இருக்கும், மில்லியனர் லெக்ல இருந்து உங்களுக்கு 10% வந்துட்டே இருக்கும், சீனியர் அஃபிலியேட் லெக்ல இருந்து உங்களுக்கு 15% வந்துட்டே இருக்கும், அஃபிலியேட் லெக்ல இருந்து உங்களுக்கு 20% வந்துட்டே இருக்கும், அசோசியேட் ரேங்க்ல இருந்து உங்களுக்கு 30% இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் ரேங்க் இருக்கு, அங்க 20 தான், அப்ப அங்க இருந்து 40% இருக்கும். அப்ப டோட்டலா பார்த்தா 5%ல இருந்து 40% வரைக்கும் உங்க டீம்ல நடக்கிற ஈச் அண்ட் எவரி சிங்கிள் சேல் மேல உங்களுக்கு 360 ரூபாயில இருந்து 2880 ரூபாய் வரைக்கும் டீம் டிஃபரன்ஸ் இன்கமா அன்லிமிட்டெட் விட்த்ல இருந்தும் அன்லிமிட்டெட் டெப்த்ல இருந்தும் எந்த சீலிங்கும் இல்லாம டெய்லி நான் சொன்ன மாதிரியே காலையில 8 to 9 AM குள்ள இந்த வருமானம் டைரக்ட் ரெஃபரன்ஸ் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு ப்ரோ லைஃப்ல வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோ லைஃப்ல வர்ற இன்கம்னா இது வரைக்கும் உலகத்துல எந்த ப்ராடக்ட் பிரைஸும் கொடுக்காத இன்கம், அதுதான் மென்டர்ஷிப் போனஸ். அப்படின்னா நாம இந்த பிசினஸ்ல வந்துட்டோம், நம்மளால புதுசா நிறைய ஆளுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டில வந்திருக்காங்க, அப்ப அவரும் இதுல சம்பாதிக்கும் இல்லையா? எதுக்குன்னா ப்ரோ லைஃப்க்கு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு, அதுல நீங்க அவரை கனெக்ட் பண்ணிட்டோங்கன்னா அவரும் உங்களை மாதிரியே சம்பாதிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ப்ரோ லைஃப்ல இருந்து
அவருக்கு கிடைக்கிற வருமானம் எதுல இருந்து, டைரக்ட் ரெஃபரன்ஸ்ல இருந்தோ டீம் டிஃபரன்ஸ்ல இருந்தோ எவ்வளவு வருமானம் கிடைக்குதோ அதோட நீங்க டைரக்டா ஸ்பான்சர் பண்ற ஆளுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் லெவலு, இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல வர்ற ஆளுங்க எவ்வளவு இன்கம் வாங்குறாங்களோ அதோட 15% உங்களுக்கு மென்டர்ஷிப் போனஸா இந்த கம்பெனி கொடுப்பாங்க. இங்கேயும் முடியல, இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து அவரும் டூப்ளிகேட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ செகண்ட் லெவல் உங்களோட செகண்ட் லெவல், இந்த செகண்ட் லெவல் ஆளுங்க ஒர்க் பண்ணி அவருக்கு கிடைக்கிற இன்கத்துல இருந்து 10% உங்களுக்கு வருது. இங்க 15 இவருக்கு போயிடும், 10% உங்களுக்கு வருது. இதே மாதிரியே இந்த லெவல்ல இருந்து டூப்ளிகேஷன் வரும்போது இது உங்களோட தேர்ட் லெவல். தேர்ட் லெவல்ல ஆளுங்க வாங்குற வருமானத்தோட 5%, அதுக்கப்புறம் ஃபோர்த் லெவல் வாங்குற வருமானத்தோட 5%, ஃபிஃப்த் லெவல் வாங்குற வருமானத்தோட 3%, சிக்ஸ்த் லெவல் வாங்குற வருமானத்தோட 2%. இங்க நினைச்சு பாருங்க, இந்த கம்பெனில டாப் லெவல் ரேங்க் ட்ரில்லியர் அப்படி ரேங்க் ரீச் ஆகணும்னா உங்க டோட்டல் டீம்ல 113 டோட்டல் ஆளுங்க வரணும், அப்பதான் நீங்க ட்ரில்லியர் ஆவீங்க. அப்போ அதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல மினிமம் 9 ஆளுங்க இருப்பாங்க, செகண்ட் லெவல்ல 2 டீம்ல மினிமம் 8 ஆளுங்க இருப்பாங்க, தேர்ட் லெவல்ல மினிமம் 6 + 6 + 6 + 6 ஆள் இருப்பாங்க, ஃபோர்த் லெவல்ல மினிமம் 4 + 4 + 4 + 4 சொல்லி 8 லெவல்ல ஆள் இருப்பாங்க, ஃபிஃப்த் லெவல்ல 2 + 2 + சொல்லி 16 லெவல்ல ஆள் இருப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வருமானமே வருது ஆக்சுவலி. அப்ப இதுல இருந்து நீங்க நினைச்சு பாருங்க, மினிமம் இந்த 100 நாளுக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தாலே ஒரு 5% கூட கிடைச்சாலே உங்க இன்கம் பெரிய லெவல்ல. இதுமே 100% டூப்ளிகேஷன் போயிட்டோம்னா ஒரு ஸ்லைடு காமிப்பேன் நான். இப்போ அது 981 அப்படியே 9 × 9 × 9 அப்படியே 9 × 9 × 9 × 9 அப்படிதான் போகுது. அப்படி போனா டோட்டல் 6 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது உங்க டோட்டல் டீம்ல கிட்டத்தட்ட 6 லட்சம் ஆள் இருக்கும். இந்த 6 லட்சம் ஆளோட இது 100% டூப்ளிகேட் சொல்றோம். 1% இருந்தா கூட 6000 மக்கள் இருப்பாங்க. இந்த 6000 மக்கள் ₹1, இந்த 6000 மக்கள் கிட்ட இருந்து டெய்லி கிடைச்சிட்டோம்னா உங்களோட பர் டே மென்டர்ஷிப் இன்கம் மட்டும் ₹6000. அப்படின்னா மந்த்லி மென்டர்ஷிப்ல மட்டும் உங்களுக்கு மினிமம் 2 lakh வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரோ லைஃபோட வருமானம் சொல்றது ஈக்குவல் ரேங்க் இன்கம். பேர்ல இருக்கு. எதுக்குன்னா எந்த கம்பெனில கேப் கமிஷன் இல்லைன்னா டிஃபரன்ஸ் இன்கம் இருக்கோ அந்த கம்பெனில அந்த டிஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அந்த லெக்ல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் 0. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால நிறைய டீம்ல இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ப்ரோலைஃப் என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க இந்த கம்பெனில அஃபிலியேட் ஆயிட்டீங்க, உங்களோட பெர்சன்டேஜ் 40, அதுக்கப்புறம் உங்களோட டீம்ல நீங்க ரெஃபர் பண்ணிட்டீங்க, இவரும் அஃபிலியேட் ஆயிட்டீங்கன்னா அவருடைய ரெஃபரன்ஸ் 40, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து கிடைக்க வேண்டிய டிஃபரன்ஸ் 0. அப்ப இப்படி வரும்போது இந்த டீம்ல இருந்து வேற எந்த வருமானம் உங்களுக்கு வராது. அப்ப அது வராம இருக்காதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் இன்கம் ஸ்டார்ட் பண்றோம், அதை ஈக்குவல் ரேங்க். அப்ப உங்க டீம்ல நீங்க கொண்டு வந்த ஆளு சேம் உங்க ரேங்க்ல ரீச் ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இன்கம் சொல்றது 0 ஆயிட்டது. அப்போ இவரு வாங்குற வருமானத்தோட ஆல்ரெடி மென்டர்ஷிப் கிடைக்குது உங்களுக்கு, அது மட்டும் இல்ல ரேங்க் ஈக்குவலா வந்துட்டோம்னா இவர் வாங்குற வருமானத்தோட 15% உங்களுக்கு ஈக்குவல் ரேங்க் இன்கமா இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணும். இங்க இது மட்டும் இல்ல, டீம் ப்ரோ லைஃப்ல இப்ப டைரக்டா நீங்க கொண்டு வரல, இதுக்கு கீழே வந்திருக்கிற ஆளு இவரு தான் அஃபிலியேட் ஆனாங்க, இவர் ஆகல, இவரு தான் அஃபிலியேட் ஆனாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவரு 40% போயிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவரு தான் உங்க ரேங்க்ல வருதுன்னா இவரோட 15% ஆஃப் இன்கம் தான் உங்களுக்கு ஈக்குவல் ரேங்க்ல வரும். அப்ப என்ன பிளஸ் பாயிண்ட்னா இந்த வருமானத்தை வச்சு, இந்த ரேங்க் வருமானத்தை வச்சு உங்க டீம்ல யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவரை பிக் பண்ணி இங்க வளர வைக்கிறதுக்கு இந்த வருமானம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் எங்க டெப்த்ல இருந்து வர ஒரு ஆளை க்ரோ பண்ண வச்சு உங்க சேம் ரேங்க்ல வந்துட்டா கூடயும் அவரோட வருமானத்தோட 15% நமக்கு கிடைக்கும். அது லெவல் எதுவுமே இங்க பிரச்சனையே கிடையாது. அப்ப டோட்டல் ஹையஸ்ட் இன்கம் சொல்றது ட்ரில்லியர். அதுல உங்க 10th லெவல்ல இருந்து ஒரு ஆளு நீங்க பிக் பண்ணிட்டீங்க, அவரும் வளர்ந்து ட்ரில்லியர் ஆயிட்டாங்கன்னா அந்த ஆளோட ட்ரில்லியர் ரேங்க்ல இருக்கும்போது கிடைக்கிற வருமானத்துல 15% உங்களுக்கு கிடைக்கும். அது மென்டர்ஷிப்பை விட டெப்த்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஈக்குவல் ரேங்க்ல. So this is one of the most important and the most happiest income which create bonding among the people in team. ப்ரோ லைஃபோட நெக்ஸ்ட் இன்கம் சொல்றது
எலைட் பார்ட்னர் அந்த பேர்ல இருக்கு, கம்பெனியோட பார்ட்னரா மாறுறது. எலைட் பார்ட்னருக்கு கொடுக்கிறதுக்காக கம்பெனி 7%, அதுவும் கம்பெனியோட டோட்டல் எஸ்வி டர்ன் ஓவர்ல இருந்து, உங்க டீம்ல இருந்து கம்பெனி டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து 7% கம்பெனி எஸ்வி வைக்கிறாங்க. இது எப்படி ரீச் ஆகுறதுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ட்ரில்லியன் ரேங்க் ஆகணும். ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ட்ரில்லியன் ரேங்க் ஆகணும். அந்த டைம்ல உங்க டீம்ல மினிமம் இவ்வளவு ஆளுங்க இருப்பாங்க. இந்த 113 ஆளுல ஏதாவது ஒரு ஆளை உங்களை மாதிரியே நீங்க ட்ரில்லியன் ஆக்கணும். இவ்வளவுதான். அப்படியே நீங்க உங்களை மாதிரியே ட்ரில்லியன் ஆக்கிட்டோம்னா நீங்க கம்பெனியோட லைட் பார்ட்னர் ஆயிடுவீங்க. இந்த வருமானம் மந்த்லி. அப்போ 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கம்பெனியில புதுசா வர்ற எஸ்வி எவ்வளவு வருதோ, புது பிரான்சைசிஸ் எவ்வளவு வருதோ அதோட 7% வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு டோட்டல் எலைட் பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அவருக்கு இந்த இன்கத்தை ஈக்குவலா டிவைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு ட்ரேடர் கிரியேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு 1 பாயிண்ட் எலைட் பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அதுவே செப்பரேட் மீதி ஒரு லெக்ல இருந்து நெக்ஸ்ட் ட்ரில்லியரை ஃபோன் பண்ணிட்டோம்னா 2வது பாயிண்ட் கிடைக்கும். இப்படியே ஒரு ட்ரில்லியரை ஒரு டிஃபரெண்ட் லெக்ல கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எலைட் பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அந்த வேல்யூ இன்டு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் உங்களோட எலைட் பார்ட்னர்ஷிப் இன்கமா மந்த் எண்ட்ல கிடைக்கும். இது ராயல்டி இன்கம். இது திரும்பி எவ்ரி மந்த் வாங்குறதுக்கு இங்க ஸ்பெசிபிக்கான எந்த கண்டிஷனும் கிடையாது. இப்போ உங்களுக்கு 1 பாயிண்ட் தான் இருக்குன்னா அந்த 1 பாயிண்ட் வேல்யூ எவ்ரி மந்த் உங்களுக்கு ராயல்டி கிடைச்சிடும். 2 பாயிண்ட் இருக்குன்னா 2 பாயிண்ட் வேல்யூ கிடைச்சிடும். அது வாங்குறதுக்கு திரும்பி ஏதாவது கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ண தேவையில்லை. So once you are achieved, you are lifetime royalty achiever of ProLife. So team, இங்க ProLife உட first plan, that is generation plan. அது முழுக்க எந்த மேட்சிங் இல்லாம உங்களுக்கு வருது தெரியும். உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரன்ஸ், டிஃபரன்ஸ், மென்டர்ஷிப், ஈக்குவல் ரேங்க், தென் எலைட் பார்ட்னர்ஷிப், இந்த 5 வருமானம் கிடைக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜீனியாலஜி இப்படிதான் போயிட்டே இருக்கும். ஆக்சுவலி நீங்க நிறைய ஆளுங்க கொண்டு வருவீங்க. அப்படியே உங்க டைரக்டா போட்டு அப்படியே உங்க ட்ரீ இப்படி ஜெனரேஷன் மாதிரி போகும். அதுக்கப்புறம் இவரு கொண்டு வருவாங்க. அதுவும் இப்படியே செப்பரேட் அவரோட லெக்கா போயிட்டே இருக்கும். இதுல உங்களுக்கு எல்லாமே உங்களோட டைரக்ட் சேல்ஸ்ல தான் இந்த ஃபுல் ஜெனரேஷனே ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவேஷன் அந்த எஸ்வி பில்லிங்ல தான் இது வருது. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா நம்ம ProLifeல நீங்க ஒன்ஸ் ஆக்டிவேட்டட்னா லைஃப் டைம் மினிமம் 50% டிஸ்கவுண்ட்ல பொருள் கிடைக்கும். அப்படின்னா கிட்டத்தட்ட 60 to 100% ரீட்டைல் மார்ஜின் நமக்கு நிறைய ப்ராடக்ட் மேல இருக்கு. அப்ப கம்பெனியில் இருக்கிற இந்த 18 பொருள்ல குவாலிட்டி இருந்தா, ரிசல்ட் இருந்தா, அஃபோர்டபிளா இருந்தா ஆளுங்க திரும்பி வாங்குவாங்க. அப்படி திரும்பி வாங்கும் போது இதே ட்ரீல நமக்கு ரீபர்ச்சேஸ் சேல்ஸ் ஓடும் ஜெனரேட் ஆகும். ஆனா இந்த ஜெனரேட் ஆகிற விஷயத்த நம்ம கம்பெனி என்ன பண்றான்னா இந்த ட்ரீய அப்படியே கன்வெர்ட் பண்ணி பைனரியா மாத்துது. இந்த டைம்ல இப்போ நீங்க இங்க ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் கொடுத்தீங்க, இது 2வது ஸ்பான்சர், இது 3வது ஸ்பான்சர்னா அது உங்க பைனரி ட்ரீல நான் இங்க எழுதுறேன். இங்க ஃபர்ஸ்ட், இங்க செகண்ட், மேபி இங்க தேர்ட், இங்க ஃபோர்த், மேபி இங்க ஃபிஃப்த், இங்க சிக்ஸ்த், இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா அவுட்டர்லயும் இன்னர்லயும் ஸ்பான்சர் பண்ணி இப்படியே அந்த ட்ரீயை ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஆளு போடுற ஆளுங்க அது மேபி இங்க வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம். இப்படியே அந்த ஜெனரேஷன் ட்ரீல வந்திருக்கிற ஆளுங்க பிளஸ் உங்க அப்ளைன்ல த்ரூ வந்திருக்கிற ஆளுங்க இதெல்லாமே இந்த பைனரி ட்ரீல உங்க கீழே வரும். அப்போ டைரக்ட் ஸ்பான்சரிங்ல நீங்க 100 ஆளை கொண்டு வரீங்கன்னா உங்க ஜெனரேஷன் ட்ரீல 100 ஆள் இருக்குதுன்னா பைனரியில மேபி 1000 2000 ஆள் இருப்பாங்க. இதுதான் இந்த சிஸ்டத்தோட பியூட்டி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேஷன் ட்ரீ செப்பரேட் உங்க டீம் ஜீனியாலஜியா இருக்கும்னா பைனரி ட்ரீல உங்க அப்ளைன் ஸ்பான்சரிங், அதுக்கு மேல இருக்கிற அப்ளைன் ஸ்பான்சரிங், நீங்க டைரக்டா கொண்டு வந்த ஆளுங்க உங்க டீம்ல ஸ்பான்சரிங்ல வந்துடும். அதோட டோட்டல் எஸ்வி ஆர்எஸ்வி மந்த் எண்ட்ல 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு டோட்டல் ஆர்எஸ்வி லெஃப்ட் ரைட்ல வருதோ அதை வச்சு ஒரு சூப்பரான அழகான பைனரி பிளான், அதுல கூட டீம் ட்ரிபிள் லேயர் கேரி ஃபார்வர்ட் பைனரி பிளான், அதுல கூட கியூமுலேட்டிவ் வேல்யூ ரைசிங் பைனரி பிளான், இப்படி நிறைய சப்ஜெக்ட் அதுல சொல்ல வேண்டியிருக்கு. இந்த ஒரு வீடியோல இது முழுக்க சொன்னா உங்களுக்கும் புரியாது, எனக்கும் அது அவ்வளவு சொல்லி உங்களை போர் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. சோ அது ஒரு நெக்ஸ்ட் ஃபுல் வீடியோவா போடுறேன். சோ இதை வச்சு உங்களால ProLifeல வேற லெவல்ல சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இட் இஸ் த மோஸ்ட் இன்கம் கிவிங் பிளான் இன் இந்தியா ரைட் நவ். சோ தேங்க்யூ.